வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். நான் தான் உங்கள் ஷெஃப் ஆர்கே. சும்மாவே பஜ்ஜின்னா 4 உள்ள போகும். அதுவும் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா இன்னும் 4 எக்ஸ்ட்ரா சேர்த்து உள்ள போகும். சீஸ் அண்ட் மிக்சட் வெஜ் பஜ்ஜி பார்க்கலாம் வாங்க. ஒரு பாட்டில் நல்லா வாட்டர் எடுத்து அதில் ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் பொட்டேட்டோ, 150 கிராம் சக்கரவள்ளி கிழங்கு, இது ரெண்டையும் ஒன்றா போட்டு பாயில் பண்ண விடுங்க. மீன்வைல் கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், வெங்காயம் 100 கிராம், கொத்தமல்லி ஒரு 15 கிராம், இந்த 4ஐயும் எடுத்து நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4ஐயும் ஒன்று சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஃபைன் சாப் அடிச்சுக்கோங்க. இந்த ஃபைன் சாப் அடிக்கும் போது ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து பிளெண்ட் ஆயிடும். இதை ஒரு பக்கம் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ சீஸ், ப்ராசஸ்டு சீஸ் ஒன்று வாங்கி அதை 2 இன்ச்சு லென்த்துக்கு சின்ன சின்னதாக ஒரு 2x2 கியூப்ஸாக வரிசையாக எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சாப் பண்ண அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸும் ரெடியாக இருக்குது, சீஸும் ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ண போட்டிருந்தோம் இல்லைங்களா பொட்டேட்டோஸ், அதை வெளியே எடுத்து நல்லா பீல் பண்ணி அதையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெஜிடபிள், அதை எடுத்து பொட்டேட்டோ மேஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் போட்டு சீரகம் ஒரு 3 கிராம், சால்ட் ஒரு 10 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அரிசி மாவு ஒரு 15 கிராம், அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன், அப்படியே நம்ம அதை கட்லெட் போண்டாக்கெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பிடி எடுத்து அப்படியே நல்லா பிடிச்சு விட்டுட்டு நடுவில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபிங்கரை வச்சு ஒரு அமுத்துனீங்கன்னாக்கா ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளத்தில் சீஸ் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டு விரல் சைஸில், அதை எடுத்து அழகாக அப்படி வச்சு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னாக்கா அது அப்படியே கவர் ஆகிடும். அதை நல்லா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு சைடில் எல்லாத்தையும் அமுத்தி கொடுத்தீங்கன்னாக்கா ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஒரு ஷேப்பில் ஒரு கோட் ஆகி வந்துடும். இதை எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டு லைட்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அப்படியே வெளியே வந்து ரைஸ் ஃப்ளார் கோட் ஆகிடும். இது ஒரு பக்கம் தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சக்தி மசாலாவோட பஜ்ஜி போண்டா மிக்ஸை எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து நல்லா டிப் பண்ணுற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போது கடாய் எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொட்டேட்டோ சீஸ் ஃபில் பண்ணி, அதை எடுத்து நம்ம சக்தி மசாலாவோட பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பேட்டர் இருக்கு இல்லையா அதில் ஒரு டிப் பண்ணி அப்படியே அந்த எண்ணெயில் பொரிச்சு எடுத்தீங்கன்னாக்கா சும்மா சுட சுட சீஸ் அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் பஜ்ஜி ரெடி. இந்த ரெடியான பஜ்ஜியை ஒரு மின்ட் சட்னியோடையோ இல்லை ஒரு கொரியாண்டர் சட்னியோடையோ இல்லை ஒரு கார சட்னியோடையோ சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே சொல்லுங்கள்.